அவைக்கோட தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் அவர்கள் நேற்று திருச்சியில பேசும்போது மக்கள் அரசியல் தெளிவில்லாமலும் கவர்ச்சிக்கு மயங்கியும் ஓட்டு போட்டதா சொல்லி சில பேர் விமர்சிக்கிறாங்க. கவர்ச்சி காட்டுறதுக்கு நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் விட்டாரு. சரி விடுங்க அப்படின்னு கடந்து போனாரு. கவர்ச்சி காட்டுறதுக்கு நான் என்ன அப்படின்னா என்ன? இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன கவர்ச்சி காட்டுறதுக்கு நான் என்ன த்ரிஷாவா அப்படின்னு சொல்ல வந்திருப்பாரோ, இல்ல கவர்ச்சி காட்டுறதுக்கு நான் என்ன சன்னி லியோனா அப்படின்னு சொல்ல வந்திருப்பாரோ, கவர்ச்சி காட்டுறது நான் என்ன சில்க் சுமிதாவா அப்படின்னு சொல்ல வந்திருப்பாரோ, கவர்ச்சி காட்டுறது நான் என்ன மியோ மல்கோவா அப்படின்னு சொல்ல வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லி இளைய தலைமுறை ஜென்சி கிட்ஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே கவர்ச்சினா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாரு? அவருக்கு வாக்களித்த மக்கள் எதை பார்த்து வாக்களிச்சாங்க? நெல்சன் மண்டேலா மாதிரி விஜய் அவர்கள் 24 வருஷம் ஜெயில இருந்து மக்களுக்காக வந்திருக்காரு அப்படிங்கா வாக்களிச்சாங்களா? இல்ல முத்துராமலிங்க காமராஜர் வஉசி மாதிரி மக்களுக்காக போராடி 9 ஆண்டுகள் ஜெயில இருந்திருக்காரு அப்படிங்கா வாக்களிச்சாங்களா? இல்ல பகத்சிங் சுபாஷ் சந்திரபோஸ் போல நாட்டு மக்களுக்காக விடுதலைக்காக போராடி அவர் வந்திருக்காரு அப்படிங்கா வாக்களிச்சாங்களா? திரையில நடிச்சாரு, திரையில பாட்டு பாடினாரு, திரையில நடனம் ஆடினாரு, திரையில சண்டை போட்டாரு, திரையில பஞ்சு டயலாக் பேசினாரு, திரையில வீர ஆவேசமா நடிச்சாரு, திரையில காமெடி பண்ணாரு. அதனால இவர் தரையிலையும் மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு அப்படிங்கிற அட்ராக்ஷன்ல ஈர்ப்புல எப்படி அட்ராக்ஷன்ல ஈர்ப்புல ஓட்டு போட்டாங்க. அந்த அட்ராக்ஷனுக்கு ஈர்ப்புக்கு பேர் என்ன? திரை கவர்ச்சி. அந்த திரை கவர்ச்சியில மயங்கிதான் மக்கள் ஓட்டு போட்டாங்கிறது ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும். இல்லைன்னா விஜய் அவர்கள் ஏதாவது அரசியல் பரம்பரையிலையோ இல்ல விஜய் அவர்கள் ஒரு வேற ஏதாவது மக்களுக்காக சாதனை செய்து மக்கள் போராட்டத்தில் நின்று வென்று அந்த போராட்டத்தில் மக்களுக்காக நல்லது பண்ணி அரசியலுக்கு வரல. ரொட்டிப்பால் முட்டை திட்டம், விஜய் படிப்பகம், விஜய் பயிலகம் அப்படிலாம் சொன்னாங்க. போன 2024-25 10ஆம் 12ஆம் படிச்ச மாணவ மாணவிகளுக்கு 12 மணி நேரம் நின்றுகிட்டு பரிசு பொருளை வழங்கின விஜய் அவர்கள் இந்த ஆண்டு கொடுக்கல. 2024-25 ஏன் கொடுத்தாரு, இந்த வருஷம் ஏன் கொடுக்கறதா இன்னும் அறிவிக்கல அப்படின்னு தெரியல. எனக்கு ஏன் மாமாவை விட விஜய் மாமா தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணு சிரிக்குது. அதுக்கு பேர் என்ன? எனக்கு விஜய் தான் பிடிக்கும். நான் பார்த்துட்டேன் விஜய்னாவை பார்த்துட்டேன், கொள்ளை அழகு வாவ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் என்ன? இப்படி பிடிச்சி இப்படி இருக்கிறதும் இப்படி கொடுத்து இப்படி இருக்கிறதும் அதுக்கு பேர் என்ன சார்? கவர்ச்சி தானே. படத்தோட செம்மனா இருக்கார் சார், சூப்பரா இருக்கார் சார். இந்த மும்தாஜுக்கு வடிவேல் கொடுத்த மாதிரி உங்க கண்ணாடியில நீங்க உள்ள உட்கார்ந்துக்கும் போது அப்படின்னு முத்தம் கொடுக்குறானே அதுக்கு பேர் என்ன? கவர்ச்சி தானே. கவர்ச்சிக்கு ஓட்டு போடலாம தாவேக்காவோட கொள்கையை பார்த்து ஓட்டு போட்டாங்களா? கொள்கை என்னங்கிறது அது எல்லாருக்கும் தெரியும். தாவேக்காவுடைய தலைவர் விஜயுடைய பேச்சின் மீது ஈர்ப்பு கொண்டு ஓட்டு போட்டாங்களா? நீங்க எப்படி பேசுங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய தேவையில்லை, அது உங்களுக்கே தெரியும். அப்புறம் வேற எதுக்கு சார் ஓட்டு போட்டாங்க? கவர்ச்சி தானே. இன்னும் சொல்ல போனா ஆம்பளை ஷக்கீலா அப்படின்னு கூட விஜய் அந்த நேரத்தில் பத்திரிகையில் எழுதினாங்க. அநேகமா நான் கூட எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும்.